வெல்கம் பேக் டு அம்முக்குட்டி. என்னோட ஸ்டோரி தான் இன்னைக்கு ரொம்ப ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ கடந்த ஒரு 6-7 வருஷமாக நான் பட்ட கஷ்டம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போ சந்தோஷமாக இருக்குனான்னு கேட்டிங்கன்னா ஏதோ உங்களால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா மைண்ட் ரொம்ப கவலையாக இருக்கும் போது ஒரு 4 வீடியோ போட்டு அந்த 4 வீடியோ கீழேயே பார்த்திங்கன்னா சில கமெண்ட் வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி வரும். ஒவ்வொரு மேக்கப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்கப்பே போடல. இப்போ கூட பார்த்திங்கன்னா லிப்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அது கூட போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கெலாம் வரல. என்னையை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆள் தப்பாக கமெண்ட் பண்ணுறதுனால நான் எல்லாத்தையும் பழிச்சிக்க முடியாது. ஸோ இன்றைக்கி என்ன நான் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2018 வந்து நான் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு லோனுன்னா நான் அதுதான் சரிங்களா. என் வாழ்க்கையில் வந்து லோனுங்கிறதே மாட்டிக்கிட்டு முடித்த ஃபஸ்ட்டு லோன் அதுதான். என்ன நினச்சி நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சரி கம்மியாக தானே கொடுக்குறாங்க, மாதம் கட்டுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலைக்கு போயிட்டுருந்தேன் சரிங்களா. அப்போ வந்து சரி கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாச்சு, சூழ்நிலை எடுத்தாச்சு. எடுத்தது வந்து 80,000 ரூபா லோனு பஜாஜ் ஃபைனான்ஸில் 24 மாதம் போட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாதி கட்டும் போது கரெக்டாக லாக்டவுன் வந்துருச்சு. இந்த பரிசுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோட கிட்டத்தட்ட 7 வருஷ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது நிறைய அதில் இருக்குது. ஏக்கா இது காலையிலேயே சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்கள. ஒவ்வொன்றா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேங்கிறதும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஏன் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன்னா, ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும், ஸோ இனிமேட் கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த கடன் வாங்கினதுக்கப்புறம் சோறு கூட இல்லாமல் இதே வீட்டில் இப்போ இருக்கேன், அதே வீட்டில் இதே தெருவில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. தயவு செய்து லோன் எடுக்கணும்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா, இன்னும் அந்த லோன் எனக்கு முடியலைங்க. அந்த லோன் பார்த்திங்கன்னா ஓடுது இப்போ தான் இந்த 5ஆவது மாதம் தான் முடிய போகுது. கிட்டத்தட்ட 6 வருஷம் கட்டிகிட்டு இருக்கேன் அந்த லோனை. ஆனால் எல்லாம் பார்க்குறவங்களாம் என்ன நினைக்கிறீங்க, சந்தோஷமாக இருப்பேன் நான்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கவலையை மறக்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் நகை, கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்த நகை எல்லாமே விற்றதுக்கான ப்ரூஃப் இருக்குது. அடமானம் வச்சு என்னால் திருப்ப முடியாமல் முழுகி போனது. அதுக்கப்புறம் லோன் கட்ட முடியாமல் அவஸ்தைப்பட்டு அதுக்கப்புறம் நிறையா கடன் இது பண்ணிவிட்டு அதோடைய ரொம்ப எமோஷ்னல் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். என்னால் ஆகாமல் இருக்க முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வீடியோ தான். இந்த ஒரு லோனை கட்டி மீட்டு வருந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு லோன் மட்டும் இல்லை, என்னோடய பேரில் மட்டும் 2018 ஸ்டார்ட் பண்ணேன் நான். என்னோடய பேரில் மட்டும் 40,000 ரூபா லோன் மாதம் 2ஆம் தேதி ஆச்சுன்னா கட்டிகிட்டு இருக்கேன். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஸோ நம்மளை அப்படியே ஆளுமே தெரியாமல் கொண்டு போய் கடைசியில் என்னோடய நகை எல்லாமே விற்கிற நிலமை வந்துருச்சு சரிங்களா. என்னால் திருப்ப முடியல, என்னால் இது ஹேண்டில் பண்ண முடியல. சரி ஓகே, நகை பணம் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு ரொம்ப வாழ்க்கையில் வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அப்புறம் இவரோட பேர்லேயும் இவரும் லோன் எடுத்து வச்சுருப்பார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 1 to 1.5 லட்ச ரூபா நான் 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே எனக்கு தேவைப்படும் சரிங்களா. அது இல்லாமல் நாங்கள் வீட்டு சாப்பாட்டுக்கு இது எல்லாமே இவரும் வந்து அடிக்கடி கடை வச்சு எடுத்துகிட்டு, இவருக்கும் சரியான வருமானம் கிடையாது, எனக்கும் வந்து நான் சம்பாதிக்கிறது பத்தாமல் போய்கிட்டு இருக்கும். நிறையா இதுங்கனால என்னால் நகையை திருப்ப முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின நகை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் திருப்ப எப்படி ஒரு குண்டு மூக்குத்தி ஒரு கொலுசு கூட என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு சரிங்களா. அந்த ஸ்டோரி தான் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நான் பஜாஜ்லேருந்து கட்டி வெளியே எப்படி வந்தேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்னிச்சர் இது எல்லாமே வந்து நம்ம பஜாஜில் வாங்கியிருந்தோம்னா அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டு இப்போ வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது. ஸோ நிறையா வந்து நாங்கள் ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம், அதுக்கும் நாங்கள் வந்து கட்டிட்டு வெளியே வந்துருந்தோம். இந்த மாதிரி வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் பில் வாங்கணும் சரிங்களா. பஜாஜ்லேருந்து கிட்டத்தட்ட நான் வந்து பஜாஜில் ஃபுல்லாக இறங்கி எல்லாமே பஜாஜ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட லோன் தரேன்னு கூப்பிட்றாங்க. எனக்கு இன்னும் சத்தியமாக விருப்பமே கிடையாது லோன் வாங்குறதுல.
இது எப்படி கட்டினேன்னு பார்த்தீங்கன்னா கூழோ கஞ்சியோ கடனே நம்மளுக்கு இனிமேல் வேணாண்டா சாமின்னு வந்து நூலாகி சத்தியமாக சொல்கிறேங்க. நான் ஹாப்பியெல்லாம் இல்லை, ஏதோ சொல்கிறேன். ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட இது 3 இது மட்டும் கட்டினது மட்டும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத வாங்கினது. இங்கே பாருங்கள், இது ஒன்றா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பஜாஜ் கரெக்டாக போட்டிருப்பாங்க. இது வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுங்களா? அங்கே போய் பஜாஜ் தெரியுதுங்களா, இதுலேயே 2 இது பில் இருக்குது. அது இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் தான். குப்பை மாதிரி வந்து பஜாஜ் கட்டின பில்லு மட்டும்தான் என்கிட்ட நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ இத்தனை பில்லை நான் முடிச்சிருக்கேன். இன்னும் 3 ஓடிட்டுருக்கேன். அந்த 3ஐயும் தலை முழுகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் தலை முழுக போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கூப்பிட்டே இருக்காங்க. நான் லோன் வாங்கலை காய்ஸ், நீங்களும் தயவுசெய்து பஜாஜில் பார்த்துட்டு, பஜாஜுங்க இதில் எதுலேருந்து கூப்பிட்டாலும் இன்ட்ரெஸ்ட் எந்த வருது, நீங்கள் முதல் லோன் வாங்குறதே அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வாங்காதீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 80,000 ரூபா, கரெக்டாக கேட்டுக்கோங்க, 80,000 ரூபா லோன். சரிங்களா? 2018 ஸ்டார்டிங்லேயே வாங்குறேன், 2வது மாதம் வாங்குறேன். சரிங்களா? வாங்கி 1 வருஷம் கட்டிட்டு முடிகிற சமயத்தில் வந்து கரெக்டாக லாக்டவுன் வருது. சரிங்களா? லாக்டவுன் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா உடனே லோனை திருப்பி போட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் இது இல்லையா, 2 வருஷம் 2018 வாங்குற 19 20 முடிய போகுது. அந்த டயத்தில் எனக்கு வந்து லோனை திருப்பி போட்டாங்க. நானும் போய் கேஸ் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன்னா 80,000 ரூபா லோனு. ஸோ எனக்கு வந்து அவங்க எவ்வளோ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 66,000 ரூபாய் என்னமோ எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மாதம் 3,500 ரூபா நான் கட்டணும். 3,600 ரூபாய் என்னமோ எனக்கு மாதம் கட்டணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துட்டோம். 24 மாதம் போட்டிருந்தோம். கட்டிகிட்டு இருக்கேன். கட்டிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் வருது. 1:30 என்னமோ எனக்கு லோன் கட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு பாதி கட்டிட்டேன், 80,000 ரூபாய்க்கிட்ட கட்டிட்டேன். சரிங்களா? கட்டி முடித்ததுக்கப்புறம் லாக்டவுன் வருது. கரெக்டாக லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நான் திருப்பி போடாதீங்க, நான் தான் நல்லா கட்டினேன்ல, லாக்டவுன் அப்போ திருப்பி போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல, அந்த லாக்டவுன் அப்போயும் நான் கஷ்டப்பட்டு கட்டிட்டேன். அந்த லாக்டவுன் முடிஞ்சு அவங்க எனக்கு வச்சாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லாக்டவுன் வந்துச்சுல, அப்போ சொல்கிறேன். அப்போ வந்து டக்குன்னு அப்படியே என்னோடய வாழ்க்கையை திருப்பி போட்ட மாதிரி டக்குன்னு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, லோனை திருப்பி போட்டாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் போயிட்டு கேஸ் கொடுக்காததுக்குன்னு போய் அலைஞ்சோம், கூப்பிட்டு திட்டி பார்த்தோம். எதுக்குமே அவங்க வந்து நோ ரிப்ளை, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கும் இப்போதைக்கு முடியாது, 6 மாதம் கழித்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் போட்டு தானே கட்டணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கணக்கு போட்டு பார்த்தா 48 மாதம். சரிங்களா? அதாவது 3,500 ரூபா கட்டிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் வந்து எனக்கு 3,000 ரூபா ஆக்கிட்டாங்க. 500 ரூபா மட்டும் இது பண்ணிவிட்டு 48 மாதம் ஆக்கிட்டாங்க. ப்ரூஃபோட என்கிட்ட இருக்குது. சத்தியமாக நான் வந்து இது விளையாட்டுக்கு சொல்ல கிடையாது. 48 மாதம் மொத்தம் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 6 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அது நம்பினாலும் நம்பாட்டியும் சத்தியமாக சொல்கிறேன், 6 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கிறேன். என்னால் அதுக்கு மேலே முடியல. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு 80 ரூபாய்க்கிட்ட கட்டியிருந்தேன் இல்லையா, திருப்பி போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 4 வருஷம் அது 2020 4 வருஷம் கட்டிகிட்டு இருக்கேன்னா, அந்த 4 வருஷத்துக்கு 48 மாதம் போட்டிருந்தாங்க. சரிங்களா? 3 வருஷத்துக்கு மேலே வருதா 48 மாதம். இப்போ 3 வருஷத்துக்கு மேலே இப்போ முடிய போகுதுங்க. இன்னும் 2 மாதமாக என்ன தான் கட்டுறது இருக்குது. சரிங்களா? முடிய போகுது. லோன் வேணுமான்னு எனக்கு அத்தனை ஃபோன்ஸ் வருது. அத்தனை ஃபோனுமே பஜாஜுன்னு கேட்டாவே ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல. ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மனசு நொந்துருச்சு. சோறு தண்ணி தின்றிருந்தா கூட சத்தியமாக சொல்கிறேங்க, வயிற்றுக்கு கூட திங்காமல் அவ்வளோ லோனை கட்டி நானாகவே இல்லை. சரிங்களா? வீட்டில் சண்டை. இந்த லோனை பற்றி யோசிச்சாவே வீட்டில் சண்டை. இதுக்கு மேலே எங்கே குழந்தைய பெற்றுக்கிறது, எங்கே இது பண்ணுறது, ஏதோ லைஃப்பை கொண்டு போகிறது சொல்லுங்கள். என்னை பற்றி நான் யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை. ஆனால் எல்லாரும் நினைக்கிறாங்க ஹாப்பியாக இருக்கா, அவளுக்கு என்ன, அவளுக்கு அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபுல்லாக நான் கட்டி முடிச்சது பார்த்திங்கன்னா 60 மாதம் வருது. 60 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா
3,52,000 என்னமோ வருது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் கால்குலேஷன் போட்டு இதுக்கு நடுவில் அவங்க என்னை எவ்வளோ ஏமாத்திருக்காங்கலாம் எனக்கு சத்தியமாக தெரியல. அதாவது எனக்கு 66,000 ரூபா கொடுத்த அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 4 மடங்குக்கு மேலே அவங்களுக்கு நான் பே பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே லோன் வாங்கணுமா, வாங்கினா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு இது பண்ணுங்கள். சரிங்களா? மறுபடியும் போயிட்டு தடமாறக்கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்கு தான் நான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அதிலேருந்து நான் விடுவிச்சு எனக்கு நானே வந்து இதாகிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு எல்லோரும் லோன் தரதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் என்னால் சத்தியமாக வேணாம். ஏன்னா எல்லாரும் வந்து கேட்குறாங்க, கடையை வாசலில் ஏறிட்டு உங்களுக்கு இவ்வளோ லோன் தரேங்க, அவ்வளோ லோன் தரேங்க, வீட்டு லோன் தரேங்க, அதை கட்டுங்க இதை கட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எந்த லோனும் வேணாம், என்னை விட்டினா போதும். எது இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு கடவுள் கை கால் கொடுத்துருக்காரு, அது மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அடுத்த வீடியோ என்னோடய நகை எவ்வளோ நான் விற்றேன், அது எவ்வளோ எனக்கு பொக்கிஷம், அது எப்படிலாம் நான் அதை போடாமல் கூட விற்றுருக்கேன், அந்த வீடியோ அடுத்த வீடியோ. இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லி தான் போடுறேன். இதுலேயும் வந்து தயவு செய்து பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ரெகுலராக ஒருத்தர் வந்துட்டு நீ படம் நடிக்கப்போ, அதை நடிக்கப்போ, ஏங்க தொழிலை பார்க்குறதா படம் நடிக்க போகிறதா, ஏன் இஷ்டம், நான் லிப்டிக் போடுறேன், நான் ஏதோ உனக்கு பிடிச்சா நீ பாரு, பிடிக்கலாம் போயிட்டே இருங்க, யாராக இருந்தாலும் போயிட்டே இருங்க. சரிங்களா? தயவு செய்து பேட் கமெண்ட் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி போட்டிங்கன்னா உனையை யாராச்சும் காயப்படுத்துவாங்க, உன் வீட்டில் இருக்கிறவங்க யாரையாவது காயப்படுத்துவாங்க. சரிங்களா? ஒரு பொண்ணு வீடியோ போட்டுச்சுன்னா அந்த பொண்ணை வந்து சும்மா டவுன் பண்ணி பேசுறது, இதெல்லாம் என்ன பழக்கம்னு கேட்குறேன். அந்த பொண்ணுக்கு பின்னாடி எவ்வளோ சுமை தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்கேன்னு போது உங்களுக்கு தெரியுமா? நான் வீடியோ போடுறேன்னா நான் சும்மா உட்காந்துட்டு வீடியோ போடுறேன்னு நீங்கள் நினச்சிங்களா? சொல்லுங்கள். நான் எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கேன் தெரியுங்களா? ஒரு 5 நிமிஷம் கஸ்டமர் ஃபேஸ் பேக் போட்டுட்டு கூட நான் வந்து வீடியோ போடுவேன். சரிங்களா? அது ஏன் விருப்பம், என்னோடய மெமரிஸ், என்னோட தலைவலியை மறக்கிறதுக்காக நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? என்னை நிறைய பேர் பார்த்துட்டு தானே இருக்காங்க, சப்போர்ட் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஒரு ஆளுக்கு மட்டும் ஏன் அது பிடிக்க மாட்டேங்குது? உங்களுக்கு பிடிக்கலாம் அந்த ஒரு ஆள், நீங்கள் ஏன் பார்க்குறீங்க என்னோடய வீடியோஸை? சொல்லுங்கள். மாடு மாதிரி உழைக்கிறேங்க, மாடு மாதிரி உழைக்கிறோம். எங்கே காசு போகுதுன்னே தெரியல. மாதம் ஆச்சுன்னா வீட்டு வாடகை, கடை வாடகை எவ்வளோ எனக்கு ஓடிட்டு இருக்கு தெரியுங்களா? வீட்டு செலவு. காலையில் எந்திரிச்சேன்னா ப்ரெஷர் மட்டும்தான் எனக்கு இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. சரிங்களா? பாய்.